Rise above. Ariza shirts and trousers. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஐ டோன்ட் நோ இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. why such things happen எனக்கு தெரியாது. பட் ஐ would really love her to come back home. சைந்தவியை பொறுத்த வரைக்கும் she's a wonderful lady. என் பையனும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். even though it's very difficult to adjust for him. பட் இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அவங்க சேர்ந்துருக்கும் போது நான் பிரிக்கணும்னு நினச்சா முடியுமா, இல்லை அவங்கள சேராதன்னு சொல்ல முடியுமா? முடியாது. It's destiny. Actually more comfortable Saindavi than my daughter. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இன்னைக்கு கூட I can talk anything to her, ask anything to her. They're ready to face everything. Clash நிறைய வரும், but Prakash it's easier to talk with him back. சமீபத்தில் ஒரு கப்புள் பிரியணும்னு நினைக்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி அவங்களோட பர்சனல் சாய்ஸ். சின்ஸ் அது நாங்கள் ஒரு செலிப்ரேட்டட் கப்புளாக அவங்கள பார்க்கும்பொழுது ஒரு ஷாக்கிங்காக ஒரு விஷயமா நம்ம ரசித்த ஒரு பேரையோ என்னது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஃபேன்ஸ்க்கு ஒரு பக்கம் அந்த மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்டென்ட்டாக ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மதராக பார்க்கும்போது அதை பற்றி சார்கிட்ட பேசும்போதோ இல்லை அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போதோ எப்படியாப்பட்ட விஷயங்கள் போகும்? இல்லை அவங்க ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா ரெண்டு பேருமே அதில் ஒரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அவங்க தான் டிசைட் பண்ணாங்க சேரணும்னு. இப்போ அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க பிரியணும்னு. அவங்க சேர்ந்துருக்கும் போது நான் பிரிக்கணும்னு நினச்சா முடியுமா, இல்லை அவங்கள சேராதன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இட்ஸ் டெஸ்டினி. அதே மாதிரி இந்த பிரியறதுமே இட்ஸ் டெஸ்டினி. நான் புரியாத சேருன்னு சொன்னால் அவங்க சேர போகிறாங்களா? நோ. ஐ ஆல்வேஸ் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தி அதர் பர்சன். ஓகே, சைந்தவியை பொறுத்த வரைக்கும் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் லேடி. என் பையனும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்லாம் பண்ணியிருக்கான். ஈவன் தோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட் ஃபார் ஹிம். பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஐ டோன்ட் நோ இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதா என்னன்னு எனக்கு தெரியல. why such things happen எனக்கு தெரியாது. பட் ஐ would really love her to come back home. I would really love her to come back home. ஏதாவது அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு? இன்ஃபேக்ட் ஐ எம் ஆக்சுவலி மோர் கம்ஃபர்டபுள் சைந்தவி தேன் மை டாட்டர். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். இன்னைக்கு கூட ஐ கேன் டாக் எனிதிங் டு ஹர், ஆஸ்க் எனிதிங் டு ஹர். ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் லேடி. தட்ஸ் ஸோ ஸ்வீட். அதான் ஏதாவது பேச சான்ஸ் கிடச்சிருக்கா மேம் சார் கிட்டேயோ மேம் கிட்டேயோ? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஸ்போக் டு மை சன் ரிகார்டிங் திஸ். அவன் சொல்கிற காரணங்கள் எனக்கு தெரில, எனக்கு இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. அண்ட் அதில் வேலிடிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது யாரையுமே. புரியுது. வாட் தே ஃபேஸ் தே ஆர் ஃபேஸிங். ஐ கான் கோ அண்ட் லிவ் தேர் லைஃப். கரெக்ட். ஸோ யா, ஸோ அதனால் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஐ ஹவ் லெஃப்ட் இட் டு காட். ஐ எம் ப்ரேயிங் டு காட் தட் தே வில் ஜாயின். ஐ ஹோப் தே ஜாயின் ஒன் டே. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த 2 கேஸ் மேம். ஒன்று ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு வருத்தம், ஐயோ நமக்கு பிடிச்ச 2 பேர் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஒரு ஹேட்டர்ஸ் சோஷியல் மீடியாவில் இவங்க தான் இதுக்கு காரணம், அவங்க தான் காரணம், இப்படி தான். இட்ஸ் வெரி ஃபன்னி. ஏதோ அதாவது ஒரு இன்டர்வியூ இங்கே தான் நடந்தது. அவங்க மதர்ஸ் டேக்கு எங்கள் அம்மா பற்றி பேசினோன்னு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. அப்போது அவங்க அம்மா பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் பற்றி பேசினாங்க. ஆஸ் அ மதர் சரி ஓகே, மதருக்காக அம்மாக்காக பேசுகிறதும் ஓகே, அண்ட் ஆஸ் அ மதரும் ஓகே. அப்புறம் சைந்தவி பற்றி பேசுகிறாங்க, கதீஜா பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இது என்னோட கிராண்ட் டாட்டர் பற்றி பேசுகிறேன். மதர்ஸ் டே தானே, அதுக்கு தானே இன்டர்வியூ எடுக்க வந்தேன். அப்போது எனக்கு ஐ ஸ்லைட்லி காட் அனாய்ட் பிகாஸ் ஐ ஹேட் சம் ஒர்க் ஆஃப்டர் தட். ஸோ ஐ ஸ்லைட்லி காட் அனாய்ட் அண்ட் லிட்டில் பிட் ஒரு மாதிரி நான் அது திமிர் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்கும். நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேளுங்க, நான் அவ்வளோ திமிர் பிடிச்ச ஆள்லாம் கிடையாது. திமிர் பிடிக்கக்கூடாது. எங்கள் ரிலிஜனில் திமிர் பிடிக்கக்கூடாது. தட்ஸ் த லாஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ. ஸோ அந்த ஆன்சர் கொஞ்சம் இரிட்டேஷனில் வந்தது. அதை வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு கட்டி அடித்தாங்க எல்லாரும். ப்ளீஸ் கைஸ், நான் அவ்வளோ பெரிய திமிர் பிடிச்ச ஆள் கிடையாது. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். யூ கேன் ஆஸ்க் சைந்தவி ஃபார் தட். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி சைந்தவியோட சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். I used to call her for my programs to sing. If I don't like her singing, then would I call her? I would recommend her to wherever it's possible. I recommend her. So why would I recommend her if I don't like her? ஏதோ ஒரு சின்ன விஷயம் அது கூட நான் அவ்வளோ அனாயிங்காக பேசல நினைக்கிறேன். நான் அதுக்கு இவளுக்கு திமிரு
ஷி திங்ஸ் இஸ் அ பிக் சிங்கர் இது அதுன்னு என்னென்னமோ கமெண்ட்டு இஷ்டத்துக்கு சரி ஓகே டசன்ட் மேட்டர் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும். சம்வேர் இது வந்து நீங்கள் தான் ரீசன் அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வந்துச்சா மேம்? அப்படிலாம் எதுவும் வரல. அதில் அவங்கெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஒருவேளை இவங்களா இருக்கலாம், இதை இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ திமிர் பிடிச்சவளா இருக்கா, இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஐ எம் நாட் த ரீசன் அட் ஆல். ஓகே, அட் ஆல் டெஃபினெட்லி. ஸோ இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு லிட்டில் நீங்கள் தள்ளி தான் வச்சுக்கிறீங்களா? நோ ஐம் ஓகே தட் தேல் அண்டர்ஸ்டாண்ட் மீ இன்னும் அப்புறமா புரிஞ்சிடும். அது ஒரு இன்சிடெண்ட் எப்படியாவது நடக்கலாம். நம்ம இட் இஸ் அது வழக்கம் தானே எல்லாருக்குமே. எல்லா டைம்லேயும் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. சில சமயம் நம்ம இந்த மாதிரி எப்பாவது ஒரு அனாயிங் பர்சனாலிட்டியை காமிச்சிருப்போம். அதனால் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜென்ரல் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேரேஜ் வந்து எப்போ பிரேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? இது வந்து இதுக்கு மேலே நல்லது இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போ நினைப்பீங்க மேம்? அது நான் என்ன நினைக்கிறது ஜென்ரலாக மேம், நான் சார் மேம் அப்படி அவங்களோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம். பட் இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே டுகெதர். ஒரு பர்சனை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் அது அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு அன்ஆக்கியபைடு ஸ்பேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? திங்க் வென் யூ லாஸ்ட் யூ டேட், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் அப்பா பற்றி சொல்லும்போது ஐ திங்க் பல இடங்களில் ரெஹ்மான் சார் இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே அம்மாவை பற்றி நிறைய பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்பாவை பற்றி would you like to share the bonding which you had with அப்பா? எப்படிப்பட்ட ஒரு அப்பா பொண்ணா இருந்தீங்க? எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 2 பேருக்கும் ரெஹ்மான் தான் ரொம்ப பிடிக்கும். பட் அப்பா என்ன எல்லா கிளாஸ்லேயுமே சேர்த்தாரு. அது வந்து கிட்டார் கிளாஸ்லேயும் சேர்ப்பார், பியானோ கிளாஸ்லேயும் சேர்ப்பார், அவரும் உட்காந்து சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்பா இஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரிக்ட் வித் மணி அண்ட் வித் டிசிப்ளின் எல்லாமே. நான் போயிட்டு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்கிற இதுலலாம் அந்த வால் மாதிரி ஏறிட்டு இருப்பேன். அது ஏதாவது ஒன்று டொங்குன்னு போட்டு உடைப்பேன். அதனால் அப்பா சொல்லலாம் கெட் அவுட் அப்படின்வார். ஆனால் ரெஹ்மான் போய் அதை ஆப்ரேட் பண்ணுவார். புரியுதுங்களா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் எனக்கும். நான் என்ன அடிக்க வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஏற ட்ரை பண்ணுவேன். ஆனால் ரெஹ்மான் வந்து அதை எடுத்து ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அப்பா வந்து சொல்லுவார் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கம் போகாத அந்த மாதிரி. பட் ஹி புட் மீ இன் ஆல் த கிளாஸஸ் அண்ட் நானும் பெரிய லெவலில் வரணும்னு என்ன பிறந்தப்ப சொன்னாராம். எங்கள் சித்தி எல்லாம் சொன்னாங்க, எனக்கு சரஸ்வதி தேவி வந்து பிறந்திருக்கா தெரியுமா, இவன் எவ்வளோ பெரிய ஆளாக தெரியுமா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. I wish I had kept his dream alive. ஓகே, நமக்கு தெரியாதுல்ல மேம், இதுதான் ஒரு லாஸ்ட் கான்வர்சேஷன் அப்பா கூட இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் க்ளூலெஸ்ஸாக இருந்திருக்கும்ல மேம். அப்படி அப்பா கூட நீங்கள் ஏதாவது ஒரு நாள் ரேண்டமாக ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல மேம், அது நீங்கள் இப்போ வரைக்கும் ரீலிவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி? கேன் யூ ரீகால்? இட் வாஸ் a very 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 என்ன சொல்கிறது, ஒரு பேட் சுச்சுவேஷன். அப்பா வாஸ் சஃபரிங் இன் பெயின், பயங்கரமாக ஐ வாஸ் சஃபரிங் இன் பெயின். அப்போது யூ வாண்ட் அது எனக்கு தெரியாது. தட் வாஸ் ஒன் திங் தட் ஐ சோ என்னப்பா. ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு வேஷ்டி எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு, அவருக்கு எங்கேயுமே ஏற முடியாத சூழ்நிலை, உருட்டிட்டு அவர் கழுத்து சுற்றிட்டு இதை நல்லா டைட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு என்கிட்ட. அப்பா எதுக்கு டைட் பண்ண சொல்கிறேன், நீ துப்பட்டா மாதிரி போட, இந்த மாதிரி துண்டு மாதிரி போட போறியா, எதுக்கு டைட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்தாங்க. தென் ஷி செட், அப்பா இதை டைட் பண்ண சொல்கிறார், நீ டைட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு குழந்தை. அப்போது அம்மா சொன்னாங்க சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டியை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு போனாங்க. எனக்கு அது மண்டையிலே இல்லை. நான் கொஞ்சம் வளர்ந்து எனக்கு எப்பாவது தாட்ஸ் வரும்போது தான் நான் நினச்சிருக்கேன், ஐயோ அப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நல்ல காலம் நம்ம எதுவும் பண்ணல, நம்ம வி ஹேட் ஜஸ்ட் கம் அவுட்னா. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறையா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்பா கிட்ட. அது என்னென்னா, அவர் அந்த மலையாளம் படிக்கும்போது கூட வந்து மலா புழா சம்திங் அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அதையெல்லாம் நான் படிச்சுட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நான் இப்போ எங்கள் அம்மாட்ட வந்து அம்மா மாதுளம் பழத்துக்கு இங்கிலீஷில் என்ன இதில் கேட்குறாங்க அப்படின்னா, அம்மா வந்து எனக்கு தெரியாது உங்கள் அப்பாட்ட கேளுன்னுவாங்க. அப்போ அப்பா அங்கேருந்து ரூம்லேருந்து சொல்லுவார், அது போமோகிரானட், இந்த வார்த்தையை கேட்டது இல்லையே அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ ஐ வாஸ் வெரி யங், ப்ராப்ளி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் திஸ் திங். அப்பா கூட நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்குது. நாங்கள் அந்த கார் இருக்கும், அப்பா ஒரு மாரிஸ் மேனர் வச்சுருப்பாரு. அது ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல மற்ற கார்ஸை விட, வெரி ஸ்டைலிஷ் இட் வில் பி. அந்த காலத்துக்கு அது ஸ்டைலிஷ் தான். ஸோ அது கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் கார் அப்பா வாங்கிட்டார். ஸோ அது பிரிட்ஜில் ஏறும்போது நின்றுடும். அப்போது மழையோ வெயிலோ நாங்கள்லாம் தள்ளணும். அது ஜாலியாக இருக்கும் எல்லாம் ஃபேமிலியோடு தள்ளும்போது. இப்போ பார்த்தா வேணால் நம்மளுக்கு அனாயிங்காக இருக்கும். அந்த குழந்தையில் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு.
ஸோ அப்பா எங்களை ட்ரைவ் பண்ணிவிட்டு பீச்க்கோ எங்கேயாவது கூப்பிட்டு போனான்னா வில் பி வெரி ஹாப்பி. அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் வந்து மாரஸ் ஹோட்டல், ஸ்வாகத் ஹோட்டல்லாம். ஸோ அந்த ஆழ்வார்பேட்டை அந்த சைடில். ஸோ யூஸ் டு டேக் அஸ் அண்ட் பை மசாலா தோசை அண்ட் கிவ் அண்ட் ஸ்வாகத் போனால் ஐ யூஸ் டு என்ஜாய் தட் தாஸ் பிரகாஷ் ஆல் தோஸ் ஹோட்டல்ஸ்னோ. ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பா பண்ணது. எப்பாவது என்னை வந்து ஸ்கூல் அப்பா எல்லாரோட அப்பாவும் வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணாங்க, நீயும் வந்து ட்ராப் பண்ணேன்னா காரில் வந்து ட்ராப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்பா வந்து ட்ராப் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிஸ் ஒயிட் வேஷ்டி அண்ட் ஒயிட்னா அப்படி புதுசாக ஒயிட்டாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்பா போட்டுட்டு இருப்பார். யூஸ் அ ஷார்ட் மேன் ஜஸ்ட் லைக் இளையராஜா சார். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யா. என்னெல்லாம் பண்ண பிடிக்கும் மேம் மியூசிக் தவிர அப்பாக்கு? படம் பார்க்குறது. ஐ திங்க் ஹி வாண்டட் டு டேக் அ மூவி. நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிருக்கேன், அப்பாவோட ஸ்கிரிப்ட் அங்கே நிறைய இருந்தது. தமிழ் படம் தான் எடுக்கிறதுக்கு அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு புலியூர் பாலுன்ட்டு ஒருத்தர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் படம் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிருந்தாங்க. அப்பா இறந்தப்புறம் தான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு 11 years அப்படி தான். தென் அதெல்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியாது. பட் ஹி வாண்டட் டு டேக் அ மூவி. என்ன ஃபுட்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மேம்? அம்மா சமைக்கிறது சாப்பிட்றதே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் உக்காந்து நான் எப்போவுமே எனக்கு பசிக்கவே பசிக்காது, சாப்பிடவே மாட்டோம், நானும் என் தம்பியும் சாப்பிடவே மாட்டோம். இவர் வந்து அந்த ரசம் சாதம் இருக்குல்ல அதை போட்டு பிசைஞ்சு அவரே பண்ணுவார். ஆம்லெட்டும் ரசம் சாதமே அவரே பண்ணுவார், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பிசைஞ்சு ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவார். ஸோ அது ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் சவுண்ட். அது பார்த்தோன்னே தான் எனக்கு பசிக்கும். அவர் சாப்பிட்றத பார்த்து பசிக்கும். அவர் நல்ல சவுண்ட் போட்டு சாப்பிடுவார் அந்த ரசம் சாதத்தை. ஸோ அப்போ தான் அம்மா கிட்ட கேட்பேன், எனக்கும் ரசம் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நானும் என் தம்பியும் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவோம். பட் த வே ஹி ஈட்ஸ் அது ரசனையோடு ஒன்று சாப்பிடுவார்ல, அதனால திங்க் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் தட் மேம்? ஏன்னா நிறைய நாங்கள் வெளியில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், சார் எப்படி ஃபேமிலி ரெமான் சார் எப்படி அடுத்தது ஃபேமிலி டேக் ஓவர் பண்ணி அதை இது பண்ணுது அப்படின்னு. பட் அந்த ஃபேமிலியை நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ண வேண்டியதாக இருந்தது? எப்படி நீங்கள்லாம் அந்த டைம் அவ்வளோ சேர்ந்து இருந்து அந்த சிச்சுவேஷனை கடந்தீங்க மேம்? தோஸ் வர் சேட் மூமெண்ட்ஸ் பட் yet பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். என்னென்னா அம்மா வந்து she took over the family. அம்மாவோட அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அந்த லாஸ் அந்த அளவுக்கு புரியல. ஏன்னா அப்பா எப்போவுமே வேலைக்கு போயிடுவார், அவர் எப்பாவது தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு அவர் பார்க்கும்போதெல்லாம் சஃபரிங் தான். அண்ட் அவ்வளோ இன்டராக்ஷன் எனக்கும் அப்பாவுக்கும் இல்லை, கம்மி தான், ரொம்ப கம்மி. அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி தாத்தா இவங்களோடையே நம்ம நிறைய இருந்துட்டதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு அப்பாவை மிஸ் பண்ணாமல் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எதாவது வேணும்னா எப்போவுமே நாங்கள் வந்து அம்மா கிட்ட தான் கேட்போம். எங்கேயாவது வெளில போகணுன்னாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம், எதுனாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம். அப்பா இஸ் அ ரேர் என்டிட்டி, அப்பவுமே உழைச்சிட்டே இருக்கிறதுனால எப்பாவது தான் வருவார். ஸோ வி நெவர் அம்மாவும் மேட் ஷூர் தட் வி நெவர் மிஸ்ட் ஹிம். பட் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலி இட் வாஸ் அ பிக் ப்ளோ. அப்போது அப்பா வச்சுருந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வாடகைக்கு விட்டு somehow she managed, அது ஒன்று கொஞ்சம் நிறைய ஆக்கி she managed at that time. Then some people were not able to use that instruments because they didn't know how to operate it. Then she used to start shouting at my brother, நீ வாசிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. So that turned him into playing. இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம் சைந்தவி மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட இப்பயும் நீங்கள் டச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? யா அவங்க 2 பேருமே டச்சில் தான் இருக்காங்க. ஓகே. அவங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் ஜாயின் டுகெதர். பட் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது சத்தியமா. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் தட் ப்ராப்ளம் அட் ஆல். I hope they join one day, that's what. And we know she doesn't have to be a daughter-in-law to like her. She can just be ஒரு இன்னொரு சிங்கராக இருந்தால் கூட எனக்கு பிடிச்சிருக்கும். அவங்கள பிடிக்காதவங்க யார், எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஆண்டியா அம்மாவா? ஆண்டி தான். ஓகே. அம்மாவை லூஸ் பண்ணும்போது அந்த ஒரு அதுவும் இப்போ இன்னொரு பயங்கர அது லூஸ் பண்ணுற வரைக்கும் அம்மாவோட அருமை தெரியல. லூஸ் பண்ணப்புறம் தான் தெரிஞ்சது ஐயோ நம்மளுக்கு அம்மா இல்லையான்னு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐ திங்க் ஃபுல் ஃபேமிலியே அவங்க இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு she was like a pillar to us. நம்ம அந்த பில்லரில் சாஞ்சிட்டே இருக்கோம், நம்மளுக்கு தெரியாது. அந்த பில்லர் நம்மளுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பில்லர் எடுக்கும்போது ஓ காட் நம்ம இவ்வளோ நாள் சாஞ்சி இந்த பில்லர் இல்லையா அப்படின்னு தோணும்ல, அதுதான் தட் இஸ் அ ஷாக். இமோஷனலாக பிரேக் டவுன் ஆறுதுண்டா மேம் அதை நினச்சி? வெளில நிறைய காமிச்சிக்க மாட்டேன், பட் இட் டஸ் ஹேப்பன். ஐ திங்க் படப்படன்னு பேசுகிறவங்க தான் நிறைய இமோஷனல் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இஸ் இட்? ஆமாம், டெஃபினெட்லி. யா, கம்பேர்ட் டு அதர்ஸ் ஐ எம் லிட்டில் லெஸ் எமோஷனல் கம்பேர்ட் டு அதர்ஸ். யா, இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ஐ வாஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் பர்சன். அது ஸ்லோவாக ஹார்டன் ஆகி ஒரு பக்குவம் வந்துச்சு. அந்த பக்குவம் வரும்போது கொஞ்சம் லைட்டராக எடுத்துக்க முடிஞ்சது எல்லாத்தையும்.
ஸோ சில நேரங்கள் இந்த லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் நம்மளோட கோர் பர்சனாலிட்டியே மாற்றுறது ஓகேயா மேம்? அவரோட செயல் இப்படி தான் நீ மாறணும்னு அவர் கொடுத்தா அதை நம்ம who are we to stop it? We can't. This is how he wants us like this. Now I'm in total surrender to God. So அப்போ you don't need anybody else. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துப்பார். Rise above. Ariza shirts and trousers. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க.